மரத்தை போய் பொம்பளைங்க சுத்துறாங்க. இது கல்யாண புள்ளியாரடி. இது தினமும் சுத்துனா நல்ல புருஷனா கிடைப்பானா? போய் சுத்துங்கடி. ஏய், இந்த மரத்தை சுத்துனா நல்ல புருஷன் கிடைப்பானா? போய் சுத்துங்கடி. நாங்க ஏற்கனவே புருஷனை பார்த்தாச்சு, நீ வேணா போய் சுத்துடி. என்னடி இது? பொம்பளைங்க தான் சுத்துவாங்கன்னு சொன்ன, இப்ப ஆம்பளை சுத்திட்டு இருக்கா. அதான் எனக்கும் தெரியல. வா போய் கேப்போம். சரி வா. என்னங்க புருஷன் வேணும்னு பொம்பளைங்க தான் சுத்துவாங்க, நீங்க எதுக்கு சுத்துறீங்க? புருஷன் வேணும்னு மட்டும் தான் சுத்தணும்னு இல்ல, நல்ல பொண்டாட்டி வேணும் சுத்தலாம் இல்ல, அதான் சுத்துறேன். பரவாயில்ல, வித்தியாசமான ஆளத்தான் இருக்கீங்க. உங்க பேரு? ராஜா. குட் நேம். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பொண்டாட்டியா கிடைப்பா. கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுங்க, நாங்க எல்லாம் வரோம். ஓகே, கண்டிப்பா கூப்பிடுறேன். இவரேண்டி சுத்துறாரு? இது ரெண்டாவது கல்யாணத்துக்கா இருக்கும். தமாஷால பாக்கிறதுக்கு என்னடி இது? உங்க ஊரே வினோதமா இருக்கு. பொம்பளை சுத்துற மாதிரிட்டா ஆம்பளை சுத்துறான். ஒருத்தர் என்னடானா ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்காரு. என்ன இது? அதையும் கேட்டுருவோம். ஓ, புள்ளையாரா? பின்னாலே வந்ததுல தெரியல. புள்ளையாரப்பா மன்னிச்சுக்க. நிலுங்க, எல்லாரும் இந்த பக்கமா சுத்துறாங்க, நீங்க மட்டும் அந்த பக்கமா சுத்துறீங்களே. அது ராவணன் ஒரு பொறுப்பு இல்லாத பையனை பெத்துட்டேன். அந்த பாவத்தை தீக்கிறக்காக இப்படி சுத்துறேன். அப்போ உங்களுக்கு ராவணனை பிடிக்காதா? உனக்கும் பிடிக்காதா? We are friends. ஓகே. என்னப்பா இந்த ரெண்டு வண்டிக்கு சீட் வாங்கலையா? பின்னாடி வர மச்சான் வாங்குவாருங்க. இந்த வண்டிக்கு இன்னும் வரல. கம்புறா. என்னையா அது? என்ட்ரன்ஸ் டாக்ஸ். ஐயா கொஞ்சம் தமிழ்ல சொல்றீங்களா? பாலத்துக்கு நுழைவு வரி. இது என்ன சினிமா கூட்டாயா? அத போய் கவர்மெண்ட்ல கேளு. ஒன்னா இத ஒண்ணு சொல்லிருவீங்களே. ஆமா, எப்பயா அந்த பாலத்தை கட்டினாங்க? காமராஜர் காலத்துல கட்டினீங்க. அவரு காலத்துல கட்டினதுதான் பாலம், அணைக்கட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் எதையா கட்டினா? அதுக்கப்புறமும் கட்டிக்கிட்டாங்க. நீச்சல் குளமும் தோட்டமும் கண்ணாடி மாளிகையும் கோலம்பெரலையும் தோழி பெரலையும் திராட்சை தோட்டமா வாங்கிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு? நான் வரி கட்ட முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். எவன் காசுலயா பாலம் கட்டினீங்க? கவர்மெண்ட் காசுலதான். அதுக்கு ஏதியா காசு? மக்கள் பணம் தானே. அதே மக்கள்கிட்ட மறுபடியும் வரி கேக்குறீங்களே, என்ன நியாயம்? பாலத்தை மெயின்டைன் பண்ணல. எது? வெள்ளை அடிச்சது மெயின்டைனா? பெருக்கி தள்ளுறது மெயின்டைனா? எவன் காலத்துல மராமத்து பாத்தீங்க? அதெல்லாம் பேசாத. கஜானாவில காசு இல்ல. இந்த வரி வசூல் பண்றதெல்லாம் அதுக்குதான். ஓஹோ, கஜானால எங்க இருந்துடா காசு வரும்? நீங்க தான் கோட்டைக்கு போனோம்னா திறக்கிற இடமே கஜானா தானே. அப்புறம் எப்படி இருக்கும்? அரசாங்க செலவை குறைங்கடா, 1000 பவுனி நிறுத்துங்கடா. கட் அவுட் எதுக்கு? விளம்பரம் எதுக்கு? தோரணம் எதுக்கு? புகை வண்டியில போங்க, பூ போறதை நிறுத்துங்க. அதெல்லாம் உன் பேச்சை நிறுத்து. பாலத்தை காண்டக்ட் நிறுத்துது யாரு தெரியுமா? ஏவன்? எம்எல்ஏ மாமானா இருப்பான், இல்ல எம்பி மச்சியானா இருப்பான், இல்ல பெரிய சூட்கேஸ்ல எவன் கொண்டு பணம் கொடுத்தானா அவனா இருப்பான். இப்ப என்னங்கிற? வண்டியில நிக்குது. என்ன தகராறீங்க? இந்த ஆள் தாங்க வரி கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றான். ஏப்பா, கையில காசு இல்லைன்னா கடை சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு மத்த வண்டி வசூல் எல்லாம் கெடுத்து இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கிற? நாங்க எப்பவுமே தகராறு பண்றவங்க இல்ல. நீங்க தான் வரிங்கிற பேர்ல மக்கள் வண்டியில நிப்பாட்டி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க தண்ட காசு கொடுக்க மாட்டோம். உன்னால என்ன செய்ய முடியும்? சார், நம்ம பசங்க பொல்லாத பசங்க. வசூல் பண்ணாம வண்டி விடவே மாட்டாங்க. நான் வேற ஒண்ணு அகிம்சாவாதியாச்சா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயா கூப்பிட்டீங்களா?
முன்னாக்கு வெள்ள நிவாரணம் புள்ள நிவாரணம்னு கோடி கோடியா வாங்கினாங்களே ஏதாவது வந்து சேர்ந்துச்சா? அவன் வண்டி வாயில போட்டான். ஆ, அவங்களுக்கு தான் நிவாரணம் போறான். அது சரி. சரி, இந்த தேங்காய் முட்டையெல்லாம் கொண்டு போய் முக்களி தேமா கடையில போட்டுரு. அரிக்காணி கடையில கொண்டு போய் இந்த கிழங்கு போட்டுரு. கட்டு போட்டு காசு வாங்கிட்டு வந்துச்சு. சும்மா அங்க இங்க பராக்கு பார்த்துட்டு நிக்காதுரா. காலையிலேயே சொந்த களை கட்டிருச்சு. எம்எல்ஏ ஓசல் செயல் கொடுக்காம எல்லாரும் குடிக்காங்க. இறக்குங்க, சீக்கிரமா இறக்கு. அப்படி ஊமையம்மா கடையில போடு. நான் போய் பாட்டு பாடிட்டு வந்துடுறேன். எங்க கட்சி வளர்ச்சி இன்னைக்கு பணம் குடியா எதுக்குங்க? இப்ப நீ பணம் கொடுத்தா பின்னாடி உன் கடையை கோபுரமாக்க எங்க கட்சி தலைவர் கண்டிப்பா வழி பண்ணுவாரு. மரியாதையா பணத்தை குடியா. பணத்தை இருங்க, இந்தாங்க. என்னங்க குடுக்குற மாதிரி பிடிக்கிட்டு போறீங்களா? பணத்தை இலவசமா கொடுக்கறான்னு சேலையோட பணத்தையும் பொழிக்கிட்டு போறேன். நல்லா இருப்பாங்களா? கட்டையில போவாங்க. தஞ்சையில பணம் பறிச்சால எம்எல்ஏ அவன் பதவி பறிமுச்சு பாரு. பேப்பர்ல போட்டு பாரு. அவனை சும்மா விடவே கூடாது. ஆதிகேசவன் பதவி பறிப்பு. கட்டிட நிதி வசூலை தலைமைக்கு சேர்க்காமல் ஏமாற்றியதால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். டேய், உங்க எம்எல்ஏ பதவி பறி போயிருச்சியா? இன்னும் பாரு காசு பிடிக்கிட்டு இருக்காப்ல.